என்னை வினோத் செருப்புகளுக்கு அடிச்சிருக்கான். நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்புகளுக்கு அடிச்சான். சிவகார்த்தினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்தினுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது என்னை வினோத் செருப்புகளுக்கு அடிச்சிருக்கான். நல்ல டைட்டில் கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்புகளுக்கு அடிச்சான். நான் எல்லாரையும் செருப்புகளுக்கு அடிச்சானா என்னை வெளியே போய் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டைரக்டர்ஸ்லாம். அது எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துக்கணும், அதனால நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்புகளுக்கு அடித்தான். ஏன்னா அப்படிதான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணா வினோத் கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலா 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலி வினோத் இந்த கேரக்டருக்கு வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சிருக்கான். சிவகார்த்தியின் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்தியனால இந்த படத்துல நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொன்னே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்தினுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. சிவகார்த்தினுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி.